ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பம். ரணிலுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. யாழ் கோர விபத்தில் முதியவர் படுகாயம். தமிழர் பகுதியில் தேக்கிரையான வீடுகள். மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கடவுச்சீட்டு பெறும் வசதி. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் வரும் 21ஆம் திகதி இடம்பெறவுள்ள நிலையில் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் இன்றைய தினம் நாடு பூராகவும் ஆரம்பமாகியுள்ளன. எதிர்வரும் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. அந்த வகையில் வாக்காளர் அட்டைகள் தயாரிக்கும் பணிகள் யாவும் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் இன்று நாடு பூராகவும் ஆரம்பமாகியுள்ளன. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் தபால் ஊழியர்களால் வாக்காளர் அட்டைகள் வீடு வீடாக சென்று விநியோகிக்கப்படுகின்றன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தரப்பினரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் 4 பிரதான போக்குவரத்து சங்கங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளன. அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம், தேசிய டாக்ஸி ஆப், முச்சக்கர வண்டி நிபுணத்துவ சங்கம், ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சேவை நிபுணர்கள் சங்கம், மேல்மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்பன தற்போதைய ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுடனான இன்றைய சந்திப்பின் போதே தங்களது ஆதரவை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். அத்தோடு பொருளாதார நெருக்கடியை அடுத்து கடனில் தவிக்கும் சாரதிகளின் கடனை மீள செலுத்துவதை மறுசீரமைக்க அரசு வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வட்டுக்கோட்டை சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வட்டுக்கோட்டை சந்தியிலிருந்து சித்தங்கேணி செல்லும் பக்கமாக அண்ணளவாக 150 மீட்டர் தூரத்தில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று குறித்த இடத்தில் வலது பக்கத்தில் உள்ள கிளை வீதிக்கு திரும்ப முற்பட்ட வேளை அதே திசையில் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளின் சாரதியும் அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த தலைக்கவசமின்றி பயணித்த முதியவரும் காயமடைந்தனர். முதியவர் சம்பவ இடத்தில் மயக்கமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை தம்பலகாமம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மீராநகர் கிராம சேவகர் பகுதியில் வீடொன்று முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மின்னொழுக்கு ஏற்பட்டதால் தீச்சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் வசிப்பதாகவும் வீட்டில் வாடகைக்காக இருந்த நபர்களின் உபகரணங்களே இவ்வாறு தீப்பற்றி நாசமாய் போயுள்ளது. சம்பவ இடத்திற்கு மீராநகர் கிராம சேவையாளர் சென்று கள நிலவரங்களை அறிந்து கொண்டதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நவீன கடவுச்சீட்டை குறைந்த விலையில் அக்டோபர் மாதம் 1ஆம் திகதி பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நீண்டகாலமாக கடவுச்சீட்டு வழங்கும் நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனத்திடமிருந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டு பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். புதிய தொழில்நுட்ப டிஜிட்டல் முறைமைகள் இல்லாமல் சிங்கப்பூர் போன்ற நாட்டிற்குள் நுழையவும் முடியாது. ஏனைய நாடுகளின் விதிமுறைகளின்படி டிஜிட்டல் அடையாள அட்டை தயாரிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தப்படி விலைமனு கோரல் அழைப்புகள் மற்றும் கொள்முதல் ஆகியவை வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும். எனவே நீண்டகாலமாக கடவுச்சீட்டு வழங்கிய நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனத்திடமிருந்து டிஜிட்டல் கடவுச்சீட்டை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது.
இதுகுறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டது. அந்த நாடுகளின் கடவுச்சீட்டுகளை அக்டோபர் மாதம் வரை அச்சிட முடியாது. மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்படுகின்றது. இந்த டிஜிட்டல் கடவுச்சீட்டை விட குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நவீன கடவுச்சீட்டு அக்டோபர் மாதம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.